அவற்றை பொருளும் அருளாலும் மனத்திறப்பு அப்படின மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாத உணர்கின்ற மயக்க உணவால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு அப்படினா மயக்கம் நீங்கி குற்றமற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம்மெய்யுணர்வு அறியாமை நீக்கி இன்ப நிலையை கொடுக்கும். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வான நடிய துடைத்து அப்படினா பெற்றவர்க்கு அடைந்துள்ள இவ்வுலகை விட அடைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும். ஐயுணர் செய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வில்லாதவர்க்கு அப்படிதான் மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு தீந்து புலன்களின் வேறுபாட்டால் வளர்ந்த 5 வகை உணர்வும் பெற்ற போதிலும் பயன் இல்லை. எப்பொருளை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படினா எப்பொருள் எத்தன்மையதாய் தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் கண்டு மங்காமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வு.